மலேசிய இந்திய சமுதாயத்தின் முடிசூடா மன்னன், நவீன மலேசியாவின் சிற்பிகளில் ஒருவர், தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன், டத்தோஸ்ரீ சரவணன் ஆகியோரை உருவாக்கிய தலைவர், மறைந்தாலும் மக்கள் மனங்களில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் துன் சா சாமிவேலு. தேசம் செய்திகள் குணலன் மணியம். மலேசிய இந்தியர்களின் கம்பீர தலைவர் துன் சாமிவேலு அவர்களின் 90வது பிறந்த நாள் இன்று மார்ச் 8. மறைந்தாலும் மக்கள் மனங்களில் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கும் துன் டாக்டர் சாமிவேலு சாதனை தலைவர் என்பதில் எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. மலேசிய இந்தியர்களின் வரலாற்றில் ஒரு சகாப்தன் துன் சாமிவேலு தன் உழைப்பாலும் மதிநுட்பத்தாலும் நாட்டின் மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் வழங்கி மாற்றி அமைத்த கட்டட கலைஞர் துன் சாமிவேலு அவர்களின் பிறந்தநாள் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. பொதுப்பணி அமைச்சராக துன் சாமிவேலு நிகழ்த்திய சாதனைகள் கொஞ்சமல்ல. பினாங்கு பாலம், வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை உள்ளிட்ட நாட்டின் பல்வேறு நெடுஞ்சாலைகளை அமைத்த பெருமை துன் சாமிவேலு அவர்களே சாரும். மலேசியா மட்டுமின்றி இந்தியா, துபாய், வங்காளதேசம், பாகிஸ்தான் போன்ற நாடுகளிலும் நெடுஞ்சாலை அமைத்தவர் துன் சா சாமிவேலு. மலேசிய நாட்டில் பொதுப்பணி அமைச்சராக பல்வேறு சாதனைகளை படைத்துள்ளவர். கடந்த 8 மார்ச் 1936 பிறந்த துன் சாமிவேலு அவர்களுக்கு இன்று 90வது பிறந்த நாள். ஒரு சாதாரண அலுவலக உதவியாளராக தன் பணியை தொடங்கி கட்டிடக்கலை நிபுணராக உயர்ந்து 31 ஆண்டுகள் மாயிகாவின் தேசிய தலைவராக பீடுநடை போட்டவர் துன் சாமிவேலு. நவீன மலேசியாவின் உள்கட்டமைப்பை செதுக்கிய பெருமை இவரையே சாரும். பினாங்கு பாலம் முதல் வடக்கு தெற்கு நெடுஞ்சாலை வரை இன்று நாம் காணும் பல பிரம்மாண்டங்கள் அனைத்தும் இவரின் தொலைநோக்கு பார்வையின் அடையாளங்கள். கல்வியால் மட்டுமே ஒரு சமூகம் உயர முடியும் என்று நம்பியவர் அவர். இந்திய மாணவர்கள் மேற்கல்விக்காக ஆங்காங்கே வாய்ப்புகளை தேடுவதை கண்டு மனம் கலங்கி ஒரு சொந்த பல்கலைக்கழகத்தை அமைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கங்கணம் கட்டிக்கொண்டு 500 மில்லியன் செலவில் கட்டமைத்து உருவாக்கியதுதான் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இன்று அதன் கடனாக இருந்த 400 மில்லியன் வெள்ளியை கட்டி முடித்தவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன். MIED மூலம் பல்லாயிரக்கணக்கான ஏழை இந்திய மாணவர்களின் மருத்துவர் மற்றும் பொறியாளர் கனவுகளை நினைவாக்கியவர் அவர். இன்று இந்திய மாணவர்கள் நம்பி செல்லும் இடமாக எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் திகழ்கிறது. அரசில் இன்று வரும்போது பலரை உருவாக்கிய பெருமை இவரையே சாரும். தற்போதைய மாயிகா தேச தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன், துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ சரவணன், டத்தோ டி மோகன் என்று பலரை அரசியலுக்கு அழைத்து வந்த ஊக்கமளித்து தலைவராக உருவாக்கிய பெருமை துன் சாமிவேலு அவர்களே சாரும். எங்களின் அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய மறைந்த துன் சாமிவேலு அவர்களுக்கு இன்று பிறந்த நாள். அவர் வெறும் அரசியல் தலைவர் மட்டுமல்ல, மலேசிய இந்தியர்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக திகழ்ந்தவர். எங்களை போன்ற பல தலைவர்களை உருவாக்கிய ஆசான் அவர். துன் அவர்கள் இட்ட அடித்தளத்தில்தான் இன்று மாயிகா வலுவாக நின்று கொண்டிருக்கிறது என தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் புகழாரம் சூட்டினார். அவர் காட்டிய பாதைகள் இந்திய சமுதாயத்தின் உரிமைக்காகவும் மேம்பாட்டிற்காகவும் நாங்கள் தொடர்ந்து பாடுபடுவோம். நீங்கள் எங்களின் இதயங்களில் என்றும் வாழ்வீர்கள் என தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் தெரிவித்தார். தனி மனிதனாக தன் வாழ்க்கையை தொடங்கி ஒரு சமுதாயத்தின் அடையாளமாக மாறியவர் துன் சாமிவேலு. காலம் மாறலாம், காட்சிகள் மாறலாம், ஆனால் துன் சாமிவேலு எனும் பெயர் மலேசிய மண்ணில் என்றும் நிலைத்திருக்கும் என மாயிகா தேச துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ சரவணன் நினைவு கூர்ந்தார். இந்திய சமுதாயத்தின் மேம்பாட்டிற்கும் பாடுபட்டவர். இந்திய சமூகத்திற்கு பிரச்சனை என்றால் அமைச்சரவையில் துன் சாமிவேலுவின் குரல் ஓங்கி நிற்கும். இன்று அனைவரும் அவரை விட சிறந்த தலைவர் யாருமில்லை என்று புகழாரம் சூட்டுகிறார்கள். துன் சாமிவேலு அவர்களை இழப்பை நாங்கள் ஆழமாக உணர்கிறோம் என்று பல்வேறு சூழ்நிலைகளில் மக்கள் கூறியிருக்கிறார்கள் என்றால் அது மிகையாகாது.